நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, 2 காளை மாடை வச்சு விவசாயத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 2500 சம்பாதிக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 காளை மாடை வச்சு 2500 சம்பாதிக்கலாங்க. ஓ ஆனா ஓடுறத பொறுத்து இருக்கு. ஆ, ஆனா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா செலவாகுங்க. ஆ. வண்டியோட ஸ்பீடா ஓடுது. ஐயா உங்களை ஒரு படம் முடிச்சுக்கலாங்களா? ஐயா ஒரு பேட்டி ஒன்று கொடுங்க, ஒரு 2 நிமிஷம் பேச வாயா டைம் இருக்குங்களா? எங்கேங்க ஏன் போகணும்? எங்கேங்க தோட்டம்? சரி, இந்த மாடு வண்டி ரொம்ப பழைய மாடு வண்டியாக இருக்குதே, பழங்காலத்து மாடு வண்டி. எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் தாத்தா காலத்துல இருந்து தாத்தாவும் ஓட்டி, எங்கள் அப்பாங்க ஓட்டி, நாங்கள் ஓட்டிட்டு இருக்கோம். நீங்களும் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இது என்ன காளை மாடுங்களா? காலம் இதுக்கு எவ்வளோ வயசு இருக்குங்க? இதுக்கு இப்போதான் பல்லு சேர்ந்துருக்குது. பல்லு சேர்ந்துருக்குது. பல்லு சேர்ந்துருக்கு. நல்ல வயசு. இந்த வண்டி தாத்தா காலத்தில் ஓட்டின வண்டி தான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறீங்க? தாத்தா காலத்தில் ஓட்டுற வண்டி அப்படி ஆ ஆ ஓட்டுற வண்டி அதாவது இது மாற்றி மாற்றி வாங்க வேண்டிய தாத்தா காலத்துல தான் வண்டி அந்த அதனால அப்பப்போ மாற்றி வண்டி வாங்கி 10 வருஷம் ஆச்சு. இந்த வண்டி வாங்கி 10 வருஷம் ஆச்சுங்களா? 10 வருஷம் ஆச்சு. தாத்தா காலத்து வண்டி தாத்தா காலத்து வண்டி தாத்தா அந்த காலத்துல தாத்தாங்க வந்து கோயம்புத்தூர் மேற்கொள் லைன் வண்டி ஓட்டுவாங்க. சரிங்க. எங்கள் அப்பாவோட அப்பா அப்பெல்லாம் வண்டி தானே, பஸ் லாரி எல்லாம் கிடையாது, வண்டி தான் ஓட்டுவாங்க. ஆமாம். அப்புறம் அதை கண்டு நாங்கள் அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம். எங்கள் அப்பாங்க பண்ணாங்க, தாத்தா பண்ண எங்கள் அப்பாங்க பண்ணாங்க, அப்பா பண்ண நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் பசங்களும் பண்ண மாட்டோம். அவங்களும் இந்த வண்டி வாசி இப்படி தான் போகிறாங்க. 2 வீலரில் போய்க்கிறாங்க இல்லைங்களா? எப்படி ஓரமாக வந்துருங்க. கெண்டாய்மலைக்கு போயிட்டு வரீங்க. இந்த மாட்டு வண்டி எதுக்கு யூஸ் ஆகுது? மாட்டு வண்டி வந்து மண் எடுக்கிறது, மண் எடுக்கிறது, கல் எடுக்கிறது, அப்புறம் கோழி எருவு குப்பை ஓட்டுறது, அப்புறம் நம்ம ஜனங்க போகிறது, கூட்டு போகிறது வரது. இப்போ கூப்பிட்றாங்களா? இந்த காலத்துலேயே மாட்டு வண்டி கேட்குறாங்களா உங்களுக்கு? கேட்குறாங்க, கேட்குறதெல்லாம் கேட்குறாங்க. ஐயோ கார் வருதுங்க, அப்படியே ஓரம் கட்டிடுங்க, அப்படியே போங்க. ஐயா ஒரு என்னங்கய்யா? இந்த மாதிரி உங்களோட வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பாருங்க இந்த வீடியோ உலகமே பார்த்து உங்களை பார்த்தோன்னு சொல்கிறாங்களே இல்லையான்னு மட்டும் பாருங்க. நாங்கள் வேறங்கய்யா, நாங்கள் வேறங்கய்யா. நிறைய பேர் அப்புறம் சில பேர் அந்த காலத்து பொம்பளை பார்த்து மாடு கையில் சாமி கொடுப்பாங்க. உண்மையாக தாங்க. நாங்களே போனோம், காலை எழுந்துச்சு சாமி கொடுப்போம். நானே காலம் வந்து இது மாடு மூஞ்சிலாம் பிடிப்போம். ஏன் அப்படி? இது அது சிக்ஸ்த்து நாங்கள் அதனால இருக்கிறதுனால மாடு வச்சுட்டு இருக்கோம். ஐயா பேருங்க? சந்திரன். சந்திரன். இந்திரன் தெரியுங்களா? இந்திரன் சந்திரன் நல்லா ஒன்று தாங்க. இந்திரன் சந்திரன் எல்லாம் ஒன்று தாங்க. இந்திரன் எங்கே இருக்காப்புல, இந்திரன் எங்கே இப்போ எங்கே இருக்காப்புலிங்க, சென்னையில் இருந்தாப்புல இப்போ எங்கே மறுபடியும் அரசியலுக்கு போய் எங்கெங்கே போய் சேர்ந்துருக்காப்புல. இந்திரன் சந்திரன் மாற பேசணும், நிறைய பேசலாங்க. ஆமாம் ஐயா. இப்போ இந்த மாடு கை வந்து அந்த விட்டா போகும், இழுத்தா ஆகும். நீங்கள் ரேக்லா ரேஸ் எல்லாம் ஓட்டுவீங்களா? ரேக்கில் ஓட்டணும். அப்படிங்களா ஐயா? ரேக்கில் ஓட்டணும் தாங்க. ரேக்லா ரேஸ் எத்தனை வருஷமாக ஓட்டியிருக்கீங்க? ரேக்கில் நான் ஒரு 3-4 வருஷம் ஓட்டிருக்கேன். 3-4 வருஷம் ஓட்டியிருக்கீங்களா? 4 வருஷம் ஓட்டிருக்கேன். ஐயோ, 4 வருஷம் ஓட்டிருக்கேன். வீட்டில் போய் இப்போ 3வது வருஷம் அடிச்சது. இப்பவும் போயிருக்கீங்களா? 4 மாதத்துக்கு முன்னாடி போய் ஓட்டிட்டு வந்தது. 4 மாதத்துக்கு முன்னாடி சரவணம்பேட்டில் போய் அடிச்சு. சரவணம்பட்டியில் போய் அடிச்சிருக்கீங்க. என்னங்க இது அச்சாணி இருக்குல்லங்க, இந்த அச்சாணி வந்து நமக்கு பழுதாயிருச்சுன்னா எப்படி தெரியும்? அச்சாணி இதாகிடுச்சுன்னா அது நம்ம அதையே பார்த்துக்கணும். அது ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா
அது யாரும் நம்ம பார்க்காம இருந்தா போயிட்டே இருக்கலாமா. ஆ. தாத்தாங்க சொல்லுவாங்க. ஆ. அச்சா நீ மடார்னு கழட்டுச்சுன்னு வைங்க, ஆ. அதை பார்க்காம இருந்தா அது பாட்டு போயிடும். ஆனா பார்த்து டக்குன்னு வண்டி விழுந்துருங்களாமா. ஆ இப்போ தெரியும் அது ஒரு ஐதீகம் இருக்கு. அது ஒரு ஐதீகம். ஆ. இப்போ நம்ம தெரியாம போயிட்டு இருந்தா அது பாட்டு போயிட்டே இருக்குங்களாமா. ஆ. நம்ம கண்ணில் பார்த்தோன்னா வண்டி கடை அச்சான்னு விழுந்துருங்களாமா. ஆ? ஐயோ இதெல்லாம் உண்மைதாங்க. ஓகே. இப்போ இந்த வண்டி வாங்குறீங்க, இந்த சக்கரத்தை எவ்வளோ ஆண்டுகள் பயன்படுத்திக்கலாம்? இது நம்ம ஓட்டுறதை பொறுத்தாலும் இருக்கு ஆ. சார். ஆ. ஓட்டுறதை பொறுத்தாலும் இருக்கு. ஆ. நம்ம ஓட்டுறதை பொறுத்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்து கல் மண் எருவெடுப்போம், மண் எடுப்போம், ஆ. கல் எல்லாம் அப்போல்லாம் லாரி இதெல்லாம் பூரா கட்ட வண்டி தானே. ஆமாம் ஆமாம். ம். எல்லாமே கட்ட வண்டி. பொண்ணு மாப்பிள்ளை போனால் கூட கட்ட வண்டி தான் போவாங்க. இப்போ ஆ எங்கள் அப்பாங்கெல்லாம் ஆ. பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட கூட கட்ட வண்டி தான் போவாங்க. நம்ம அப்படிங்களா? இப்போதான் ஏதோ ஒரு வண்டி இருக்கு. அப்போல்லாம் தோட்டத்தை பிறகு வண்டி இருக்குங்க. ஆ எங்கள் ஊர்லேயே 12 வண்டி 13 வண்டி இருந்தது. ஆ ஊருக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே எல்லாம் தோட்டத்தில் எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஒரு ஜோடி 2 ஜோடி வச்சிருப்பாங்க. ஆ. அந்த மாடை அப்புறம் அவங்களே போட்டு வளர்த்திக்குவாங்க. ம். மாடுக்கான விட்டு அவங்களே வளர்த்துவாங்க. ம். இப்போ அதெல்லாம் போய் நல்ல இடத்துல போய் பார்த்து வாங்கிக்க வேண்டியது. ம். இந்த கட்டையில் எதுக்குங்க வச்சுருக்கீங்க? இது சைடு உட்காருக்கு படல் வைக்கிறது. ஆ. இப்போ ஒரு மாடு, காளை மாடு 2 மாடு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒரு மாடு ஓட்டுற வண்டிகளும் இருக்குது. இருக்கு. இப்போ 2 மாடுங்கும் போது எத்தனை பேர் உட்காந்து நம்ம போகலாம்? இதுல வந்து ஒரு 10-15 பேர் உட்காரலாம். எப்படி நீங்கள் 10 பேர் உட்காரலாம். எப்படி பாட்டு குடகுமலை காற்றில் ஒரு அது பாடலாங்க. ஆ. அப்படியெல்லாம் பாடுறதெல்லாம் இருக்குதுதான். ஜாலியாக போகும்போதெல்லாம் பாடுவாங்க. கணக்கா பார்த்துருக்கீங்க? கனகா அவ்வளோ இப்போ தெரியும். கனகா பார்க்காம 2.5 வயசு கனகா பார்க்காம ஏதோ படத்தில் பார்த்தாங்க. நேரில் ஒரு டைம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் அந்த பாட்டில் எத்தனை வண்டி போகும் இல்லைங்களா? அதெல்லாம் அது வந்து அந்த கிழக்கு சீமை அந்த இதில் வந்து அந்த ஏரியாவில் அது வேறு டக்கு இதில் வரும். இப்போ அந்த மாடல் இப்போ மாடுங்கள்லாம் வந்து கோபி ஏரியாவுக்கு அந்த பக்கம் தான் மாடு இருக்குது. மாடு ஜாஸ்தி, காங்கியம் இதெல்லாம் அந்த லைன் தான். நாங்களே போய் இப்போ காங்கியில் வாங்கினது 2 காலை. ஓ, காங்கேயத்து காலை தானே? காங்கியத்து காலை தான். நாங்கள் வாங்கும்போது 4 பல்லு. இப்போ வந்து பல்லு சேர்ந்துருச்சு. ஓ, இப்போ பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. ம். நான் வாங்கும்போது கரெக்டாக 4 பல்லு. ஐயா உங்களுக்கு வயசுங்க? வயசு 60 ஆச்சு. 60? 60. பார்த்தா அப்படி தெரியலீங்களா ஐயா? பார்க்க தெரியாது. பக்கத்தில் தெரியும். பார்த்து தெரியல. பல்லு இல்லாத கண்டு பார்த்தீங்கன்னா 60 தகவல்னு சொன்னேன். என்ன பண்ணுறது? எங்கே சிரிங்க? நல்லா சிரிங்க. பாரு சிரிக்கத்தானுங்க. இது எப்படிதாங்க? ஓ, பல்லு இல்லைங்கிறீங்க? பல்லு இல்லைங்க. ஓ ஐயா, நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒட்டுப்பல்ல ஏதாவது வச்சுக்கலாம் வச்சுங்க. அதுக்கு அது செட்டாக வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இல்லைங்களா? இல்லைங்க, அது வச்சிருந்தேங்க. 10-12 வருஷம் வச்சிருந்தேன். போன மாதத்துலேயே எடுத்துட்டாங்க. அது அதில் தேஞ்சிருச்சுங்கன்ட்டு அது எடுத்துட்டாங்க. அது மாறி இருக்குன்ட்டு எடுத்துட்டாங்க. ஓ, அதை எடுத்துட்டாங்க. வச்சுட்டாங்க. எப்படிங்க இந்த கையில் லூஸ் விட்டு அப்படியே ஓட்டினாலே ஓட்டிக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், கை லூஸ் விட்டாலும் அதே ஐயோ, அதே கிளம்பிடுங்க. அவ்வளோதான். அதனால நிற்காதுங்க. போயின்னு போனது பருத்துக்கடை வச்சுருவேன். இது உங்கள் சொந்த மாடு தான்? சொந்த மாடு தான். சொந்தமாக போனது பருத்துக்கடை வச்சுருவோம். சரிங்க. பருத்துக்கடை தண்ணிட்டு இப்போ தண்ணி சாப்பிட போட்டு தண்ணி கட்டி பருத்துக்கடை வச்சு மேய போட்டு அப்புறம் நம்ம குளிச்சுட்டு நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். சரக்கடிக்கு போகலாம், போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். இதுக்கெல்லாம் என்னென்னு பண்ணால் இது பண்ணுற சீடெல்லாம் பண்ணிட்டு போவோம். எல்லாம் பண்ணிட்டு தான் போகணுங்கிறீங்க? பண்ணிட்டு தான் போகணுங்க. நம்ம காலையில் பாடுபட்டு கூட்டு போட்டு நம்ம பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கு? சரி, இந்த 2 காளை மாடு இருக்குது. ஆமாங்க. இந்த 2 காளை மாடை வச்சு விவசாயத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியும்? சத்தமாக சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 2500 சம்பாதிக்கலாங்க. ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2 காளை மாடு வச்சு 2500 சம்பாதிக்கலாங்க. ஓ, ஓடுறத பொறுத்து இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா செலவாகுங்க. என்னென்ன வேலை செய்வீங்க? நான் உழவு ஓட்டுவோம், உழவு ஓட்டுவோம், வண்டி ஓட்டுவோம். அப்புறம் தோட்டத்துக்குள்ளே குப்பை எருவு எல்லாம் ஓட்டுவோம், பிடிக்கும். வண்டி ஓட்டிக்குவோம். ஓ, இந்த மாதிரி ஒரு 2 காளை மாடு இருந்தால் ஒரு நாளைக்கு 2500 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். அது மெயின்டைன் பண்ணணும் சாமி. அதுக்கு வந்து இப்போ எனக்கு வச்சுட்டோன்னா டெய்லி எனக்கு 600 வேணும். டெய்லி எனக்கு 600 இதுக்கு கண்டிப்பாக வேணும். 10 கூட தவிடு மேவு வேலை இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் டெய்லி 600 வேணும். கம்மியாக போடணும், டெய்லி 600 வேணும். ஓ, டெய்லி 600 கட்டாயமாக தேவை வேணும். ஓ, சும்மா மாடு வைக்கணும் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ ஒரு லாடம் போட்டால் 1600 1500 ஆகுது. அதுக்கு செப்பல் மட்டும் தெரியுது பாருங்க. அதான் லாடம். அதுக்கு வந்து திருப்பூர்லேருந்து வர்றாரு. அவர் கூப்பிட்டு வந்து அங்கே இவருக்கு 600 அவர் அங்கே கூப்பிட்டு வந்து அப்புறம் டிஃபன் வாங்கி கொடுத்து மறுபடியும் நான் அவங்க கொண்டு போய் பஸ் எடுத்து போட்டு வருவோம். சரிங்க. இங்கே யாரும் இல்லை இப்போ. அதனால இப்போ இதுக்கே 1600 வருதுங்க. இது வந்து இன்னும் ஒரு மாதம் ஓட்டலாம், 1.5 மாதம் ஓட்டலாம். இப்போ சாட்டவர் காட்டுங்க.
இதுதான் சாட்டவாரி. இதெல்லாம் என் லைலாண்டு கயிறா என்ன கயிறுங்க அது? லைலாண்டு இன்னொரு சாட்டை இருக்குங்க. தள்ளி. அது வேற சாட்டு. அது முத்து சாட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வண்டி பின்னாடி ஏறிக்குவோம். ஆட்டோ வச்சு ஆமாங்க. நானும் இருக்கேன். பசங்க வர்றாங்கன்னு வைங்க, டக்குன்னு வண்டி ஏறுவாங்க. சரிங்க. வண்டி கார் சக்கரத்தில் மாட்டின்னு அதனால தான் அடிக்கிறதுங்க. அவங்களுக்கு ஏற வேணும்னு சொல்றதில்ல. ஏதாச்சும் விழுந்து நமக்கு கையை கீழே விழுந்து கையை காலை விழுந்து சின்ன விழுந்து அப்படின்னு தான் வேண்டாம் ஏற வேணும்னு சொல்றோம். சரிங்க. இதில் எவ்வளோ லோடு ஏற்றலாங்க? இதில் லோடு நம்ம ஏற்றோம்னா 1 டன் 1.5 டன் ஏற்றலாம். 1.5 டன் ஏற்றலாம். அந்த மாதிரி மாடு அந்த மாதிரி. ஐயா ஏர் கலப்பை வச்சிருக்கிறத பார்த்தேன். இது எப்படி உழவுக்கும் நீங்க எடுத்துட்டு போவீங்களா? உழவுக்கு தாங்க. உழவுக்கு எடுத்து உழவுக்கு தான். உழவுக்கு தான் எடுத்து போகிறோம். இது கருவேப்பிலை செடி ஓட்டுறது. கருவேப்பிலை செடி ஓட்டுறது. கருவேப்பிலை செடி ஓட்டுறது. இப்போ இந்த மொட்டைக்காடு இந்த வெறுபூமியெல்லாம் இப்போ டேட்டில் ஓட்டிக்கலாம். அப்புறம் இதை பார் ஓட்டுறதுன்னா கலப்பையில் ஓட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து கருவேப்பிலை ஓட்டுறது தான். கருவேப்பிலை ஓட்டிட்டு கோடதாஸ்னூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து ஒரு 60 வயது உள்ள ஒரு ஐயா வந்து கிட்டத்தட்ட 2 காளை மாடுகளில் அவர் வந்து ஒரு நாளைக்கு 2500 வீதம் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஸோ அவரை பேஸ் பண்ணி இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உள்ள வாங்க நம்ம பார்க்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஓகேங்க. அதாவது வண்டியில் போயிட்டு இருந்தவரை நிறுத்தி வச்சு நம்ம பேட்டி எடுக்கிறோம். எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கட்ட வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் கட்ட வண்டி 12 வயசுலேருந்து ஓட்டிட்டு இருக்கேன். 12 வயசுலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க? 12 வயசுலேருந்து ஓட்டிட்டு இருக்கோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. மாடு அதாவது காளை மாடு வந்து இப்போ இந்த காலத்தில் யாருமே வச்சுக்கல. நீங்கள் வச்சு நீங்கள் கட்ட வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இது மூலமாக ஒரு நாளைக்கு 2500 வீதம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. காலையிலேருந்து இது மூஞ்சில் தான் முடிக்கணும். இது ஒரு மூஞ்சில் முடிச்சா எனக்கு அந்த மாதிரி நல்லா நடக்குங்கிறீங்க. நாங்கள் வந்து பரம்பரையாக தாத்தாங்க காலத்துலேருந்து தாத்தாங்க ஓட்டி முடிச்சு அப்பாங்க ஓட்டாங்க. எங்கள் அப்பாங்க ஓட்டு பின்னாடி இப்போ நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். ஓ சரிங்க. நான் ஓடி இருக்கிறேன். நம்ம இன்னும் எத்தனை வருஷம் ஓட்ட முடியும்? இது முடிஞ்சாலும் இப்போ அப்போ 60 ஆகி போச்சுங்க. இன்னும் ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் என்னமோ நம்ம சிறுசுந்து வச்சிருந்ததுனால நம்ம காலை இருக்கு அப்படின்னு வச்சிருக்கீங்க. எனக்கு உடம்பு செல்லாம் போச்சுங்களா, எனக்கு அவர் இது கூட இந்த மாதிரி 2 இருக்குது பெரிய 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 இது வச்சிருந்தேன். அது வித்துட்டு அப்புறம் வித்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. போய் சாலை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பையன் பார்த்துட்டு எங்கள் அப்பா எடுத்துட்டு போல மாடு இல்லாமல் இருந்தால் செருப்பட்டு வரலாம்னு சும்மாவே கட்டி வச்சுருந்தேன். சும்மா கட்டி வச்சிருந்தேன் வீட்டில். சும்மா கட்டி வச்சு போட்டு சரிங்க வச்சுருந்தேன். இப்போ நான் ரெடியான கேட்டால் அது பார்த்த காலம் இது மாடு வந்தக்கால நானே நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க. சரிங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. இன்னொரு 2 வருடம் இல்லை, இன்னும் 20 ஆண்டுகள் நீங்கள் மாடு ஓட்டுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயாவை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது கட்ட வண்டி, அதாவது காளை மாடுகள் வந்து இப்போ வந்து யாருமே அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. ஐயா வந்து காளை மாடுகளை பயன்படுத்தி இப்போவும் நான் 2500 ரூபா வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணாருங்க. தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவியை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். போதுங்கய்யா, அப்படியே இல்லைங்க 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 பிடிங்க தூக்கி உட்கார வச்சு. இறங்கடா, வண்டி விழுந்துருவீங்க. இறங்கி கீழே வண்டி விழுந்துருவீங்க. இறங்கி அப்படியே ஓடுங்க, அந்த சைடு ஓடுங்க. ஓடுறோம் சைக்கிளோட ஓடுங்க. அது நல்ல ஐடியா.